அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்குவோம். அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது. உள்கட்டமை வசதிகள்ல பலன் கொடுக்க போறாங்க. வேலை வாய்ப்புகள் ஸ்கில்ல நாம தான் பாருங்க அதிகமா வரப்போறோம். ஏனென்றால் இங்கதான் ஸ்கில் செட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது நம்ம ஸ்டேட். சோ நாளைக்கு இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமா பலன் கிடைக்க போகுது தமிழகம். இது முழுக்க முழுக்க அரசியலுங்க. இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும். மோடி அவர்களை பத்தி திட்டினாதான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து, பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து, நீங்க சொத்து வரி உயர்வு, பால், எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு விலை உயர்வு. மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க.